ஜனாதிபதி தேர்தல் அதே நேரம் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கனகாலமாகவே அது பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது பாலித ரங்கே பண்டாரவனுடைய கருத்தை அடுத்து பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக பலரும் அதுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்றவர்களும் பல்வேறான எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்க ஒவ்வொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருப்பதையெல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பொது தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் குறித்தான விவாதம் தான் இப்பொழுது அதிகளவாக சமூக வலைத்தளங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி அதிகளவாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. இது சாத்தியப்பாடா அல்லது இது வேண்டுமென்றே தெரிவிக்கப்பட்ட கருத்தா அல்லது மக்களினுடைய நாடிகளை பிடித்து பார்ப்பதற்காக தெரிவிக்கப்பட்ட கருத்தா என்பது குறித்து பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. அதே நேரம் தற்போதைய அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது. பேசலாம். வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் தான் இந்த வார சமர்க்களமும் நகரப்போகிறது. பெரிய அறிமுகங்கள் எல்லாம் அவருக்கு தேவையில்லை. இப்பொழுது எங்கே பார்த்தாலும் அதாவது ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. பொதுவாக சொல்வார்கள், அதை அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் அஜித்தோ விஜயோ இல்லை, நான் தான் நீங்கள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நான் அந்தளவுக்கு ஸ்டாரில் இருந்தாலும் பேசப்படுகின்ற ஒருவராகத்தான் இருக்கிறார். அரசியல் மட்டத்திலே தமிழ் சிங்களம் மற்றும் அதாவது இனமொழி கடந்து பேசப்படுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார். எனவே நாங்கள் அவரைத்தான் இன்றைய நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வேறு யாருமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் அவர்கள் தான் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சமர்க்களம். வணக்கம் சமர்க்களம். ஓகே, நாங்கள் கேள்விகளுக்குள்ளே செல்லலாம். பாலித ரங்கே பண்டாரவனுடைய கருத்து, அந்த கருத்து தொடர்பாக நானும் பதிலை ஏற்கனவே அளித்து விட்டேன். நிறைய பேர் அளித்து விட்டார்கள். அதை அடுத்து அவரது கட்சிக்குள்ளேயும் அதுக்கு பதிலாக கருத்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை விட அதை பற்றி பேசுவதற்கு எது இருப்பதாக நினைக்கவில்லை. அதை பற்றி பேசாமல் விட்டாலும் கூட அவர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது நாளைய தினம் திங்கட்கிழமை அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்த இருப்பது. இல்லை, அவரது கட்சிக்குள்ளே சில எதிர்ப்புகள் கிளப்பி இருக்கின்றன. அந்த எதிர்ப்புகள்லாம் எங்கள் எதிர்ப்புகளிலிருந்து வேறுபட்டவை. அது கட்சிக்குள் ரவி கருணாநாயக்க, நவி திசாநாயக்க போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தவர்கள். இதே ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், அவரை எதிர்க்கிறார்கள். ஆகவே அது அவர் உட்கட்சி பிரச்சனை. அவர் போனால், அண்ணன் போனால் திண்ணை காலியாகும் போல அவர் போனால் அழுத்தம் தெரிவித்து அவரை ராஜினாமா செய்ய வைத்து விட்டால் தங்களுக்கு அது பதவிக்கு கிடைத்துவிடும், தங்களுக்கு அந்த பதவி கிடைத்துவிடும் நினைக்கிறார்கள். அவ்வளவுதான். அதான் அவர்கள் மட்டத்தை அவர்கள் எதிர்ப்புகள் அப்படி தான் பார்க்க வேண்டும். ஆனால் எதிரடியில் எல்லோரும் எதிர்த்தது என்னவென்றால் இது ஜனநாயகத்துக்கு ஒரு கேடு ஒன்று. அடுத்தது ரணில் விக்ரமசிங்கே அவர்களே இந்த கூட்டுக்கு பின்னால் இருக்கிறார். அதாவது திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கே, அந்த எக்ஸிக்யூஷன் அதாவது அதை முன்வைப்பு மட்டும்தான் ரங்கே பண்டார என்று நினைக்கிறேன். ரங்கே பண்டாரம் சொந்த மாவட்டம் புத்தளம். சிங்களத்திலே புத்தளம் என்றால் கழுதை மாவட்டம் என்று சொல்வார்கள். வாழும் மக்களை அல்ல, அங்கே இருந்து பாராளுமன்ற வருபவரெல்லாம் கழுதைகளாக இருந்தார்கள் சொல்வார்கள். அப்படிதான் சொல்வார்கள், பூர்வா என்று சொல்வார்கள். அந்த பூர்வா என்ற எண்ணப்பாட்டை தான் அவர் வெளிப்படுத்தியிருப்பதாக நினைக்கிறோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் வரலாம். குறிப்பாக இந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலையும் பார்க்கின்ற வேளையிலே மூன்று பேரை அதிகளவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனுரகுமார் திசாநாயக்க, அதே நேரம் சஜித் பிரேமதாச, அதே நேரம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டி. அப்படி இல்லை, சஜித் பிரேமதாச, அனுரகுமார, ரணில் விக்ரமசிங்கே, ரணில். இப்பொழுது புதிதாக இன்னும் ஒரு கூட்டணியும் உருவாகி இருப்பதாக தெரிகிறது. நாங்கள் அந்த விடயங்களுக்கு பேசலாம். இந்த மூவரையும் பற்றி நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்த மூவரினுடைய சாதக பாதகங்களை கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது சஜித் பிரேமதாச ஜனாதிபதியானால் அவருடைய சாதகம் எதுவாக இருக்கும், பாதகம் எதுவாக இல்லை? ஆவது பற்றி பேசுவோம். வாய்ப்புகளை பற்றி மட்டும் சொல்லிவிடுகிறேன். அதாவது 2019 வருடத்திலே இந்த நாட்டிலே பாரிய ஒரு அலை அடைத்தது, பேரினவாத அலை அடைத்தது. நிறைய பொய்களெல்லாம் கூறி, கட்டுக்கதையெல்லாம் கூறி திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் போன்றவர்களை எல்லாம் புறங்கத்தள்ள வைத்துவிட்டு கோட்டபய ராஜபக்சவை வர வைப்பதற்காக காரியங்களை செய்தார்கள், திட்டமிட்டு செய்தார்கள். அதுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டது என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் பாரிய அளவில் இன்று வரை இருக்கிறது. அது ஒன்று. அடுத்தது இந்த இந்த கருணை கங்கை ரெண்டாக பிரிந்தது, அதிலிருந்து பாம்பு வந்தது, நாகராஜன் வந்தார் என்ற கதையெல்லாம் கட்டினார்கள். அதை மக்கள் வெட்கமில்லாமல் நம்பினார்கள்.
இன்சல்ட் இன்டெலிஜென்ஸ் சொல்வார்கள். அது உங்களது அறிவுக்கு ஏற்பட்ட ஒரு அவமதிப்பு என்று சொன்னாலும் கூட அதையும் சகித்துக்கொண்டு மக்களை நம்பினார்கள். அதாவது மக்கள் நம்ப வேண்டிய தேவை நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அவ்வளவுதான். அப்படி இருந்தும் கூட அவர் 69 லட்சம் எடுக்கும் பொழுது சஜித் பிரேமதாஸ் எங்களது வேட்பாளர் 55 லட்சம் வாக்குகள் எடுத்திருந்தார். பெரிய வெற்றி அது. அதற்குரிய இன்னொரு 14 லட்சம் தான் அவர் அதிகமாக எடுத்திருந்தார். வித்தியாசம் அவ்வளோதான் இருந்தது. அனுரகுமார் திசாநாயக்க 4-5 லட்சம் எடுத்திருந்தார். சரி ஞாபகம் இல்லை, 4-5 லட்சம், 3 வீதம் 4-5 லட்சம் தான் எடுத்திருந்தார். ஆகவே அனுர வெல்ல வேண்டும் என்றால் நீலப்பாய்ச்சல் பாய வேண்டும். நீலப்பாய்ச்சல், மிக நீண்ட பாய்ச்சல் பாய வேண்டும். சஜித் அப்படி அல்ல, தனது வாக்குகளை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் நினைக்கின்றோம். அதே வேளையிலே மேலதிக வாக்குகள் வரும். மேலதிக வாக்கள் வர வேண்டும் என்றால் புதிய வாக்காளர் மத்தியிலிருந்து வர வேண்டும். வாக்களிக்காமல் தங்கி நின்றுவிட்டவர்கள் இருந்து வர வேண்டும். அடுத்தது 69 லட்சம் வாக்களித்தார்கள், அவர்களிருந்து வர வேண்டும். ஆக 69 லட்சத்திலிருந்து பெரிய வாக்குகள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த 69 லட்சம் வாக்குகள் என்பது ஜேவிபிக்கு தேவைப்படுகிறது, அனுருக்கு தேவைப்படுகிறது. அப்போ அனுரை பொறுத்தவரையிலே தேவைப்பட்டாலும் கூட அந்த வாக்குத்தான் இன்று 3-4 பிரிகிறது. ஒன்று ரணில் விக்ரமசிங்கே அதை எதிர்பார்க்கிறார். மொட்டு கட்சி தன்னை வேட்பாளராக தனக்கு ஆதரவளிக்குமானால் அது வரும் என்று நினைக்கிறார். அதில் மொட்டு கட்சியும் கூட தாங்கள் சின்னத்தில் போட்டி போடாவிட்டால் அவருக்கு ஆதரவளிப்பதற்கு சாத்தியமில்லை என்று சொல்கிறார். அது வேறு விஷயம். எப்படி அந்த வாக்கை பிரிகிறது. மொட்டு தனியாக போனால் பிரியும் தானே ஓரளவு. அடுத்து அனுரைக்கு போகும். புதிய ஒரு கூட்டணின்னு சொல்கிறீர்கள், புதிய கூட்டணி உண்டு, அதுவும் வரும். அந்த கூட்டணிக்கு பாம்புக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது, வரும். ஆகவே அது தவிர ஒரு சிலர் விரக்தி அடைந்து போய் வாக்களிக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்னோட பெரிய எதிர்பார்ப்பில் வாக்களித்தார்கள். ஆகவே இப்படி பார்த்தாலும் கூட சஜித் பிரேமதாஸ் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அவர் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று அவ்வளோதான். பாராளுமன்ற தேர்தல் நடந்தால் அப்படித்தான். பாராளுமன்றத்தில் நான் நிச்சயமாக அறுதியிட்டு 113 ஆசனங்கள் எங்களுக்கு கிடைத்துவிடும் நான் சொல்ல வரவில்லை. அப்படி சொல்ல வரவில்லை. கிடைத்த நல்ல விஷயம், கிடைக்கும் சொல்ல வரவில்லை. ஆனால் அதிகமான ஆசனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கின்றது. கூட்டணியாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேற்று முதல் நாள் கூட பாராளுமன்றத்திலே கட்சித் தலைவர் கூட்டம் நடந்த பொழுது அதுக்கு பிறகு நடந்த ஒரு தனிப்பட்ட உரையாடலை அது வெளியே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. உரையாடலை கூட மொட்டு கட்சி பொதுச் செயலாளர் சாகர் காரியவாசம் அவரும் நானும் இன்னொரு 2 எஸ்ஜேபி எம்பிக்கள் பேசிக்கொண்டிருந்தோம். நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அது அவர் கூட சொன்னார், இந்த இன்றைய அவர் கணிப்பின்படி பார்க்கும் பொழுது சஜித் தான் முன்னால் இருக்கின்றார், 2வது அனுரை இருக்கின்றார், 3வதாக நீண்ட தூரம் தள்ளி போவத்தேர்டு என்ற முறையிலே ரணில் இருக்கின்றார். அது ஒன்று. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை விட பாராளுமன்ற தேர்தல் நடைபெற தான் விரும்புகிறார்கள். காரணம் அவர்கள் தரப்பிலே நியாயம் இருக்கிறது. காரணம் இப்பொழுது நடந்தால் அவர்கள் ஒரு 20-30 ஆசனங்களை எடுக்கலாம் என்று நம்புகிறார்கள் அவர்கள். அதுவும் கஷ்டமான காரியம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் நம்பிக்கை இருக்கிறது, நல்லது தானே, நம்பலாம், யாரும் நம்பலாம், யாரும் கனவு காணலாம், பிரச்சனை இல்லை, உரிமை இருக்கிறது சொல்கிறார். ஆனால் ஜனாதிபதி நடைபெறுமானால் அதில் அவர்கள் வேட்பாளர் வெல்லப் போவதில்லை. அவர் ஆதரவளித்து ரணில் வெல்லலாம். வென்றாலும் கூட ரணில் வென்ற பிறகு ஜனாதிபதி ரணில் மக்கள் வாக்கில் வெற்றி பெற்ற ரணில் அவர் வேறு வேடம் தடுத்து விடுவார், தங்களை கை கழுவி விட்டு விடுவார். அப்பொழுது தாங்கள் தனியாக பாராளுமன்றத்தில் செல்ல வேண்டியிருக்கும். அலை அடிக்கும், ரணிலுக்கு சார்பாக அலை அடிக்கும், வெற்றி பெறுவது சார்பாக அலை அடிக்கும் அல்லவா. ஒருவேளை சஜித் வென்றாலும் கூட அலை அவர்களுக்கு சார்பாக இருக்காது. அன்றைய வென்றாலும் அப்படித்தான். ஆகவே தங்கள் பாராளுமன்ற வாய்ப்புகள் மிக மோசமான முறையில் பாதிக்கப்படும். 5-6 ஆசனங்களுடன் மட்டுப்படுத்தப்படலாம் என்று அவர்கள் கவலை அடைகிறார்கள். ஆகவே இக்காரணம் கொண்டும் எப்படியும் பாடுபட்டாவது ரணிலை அழுத்தம் தெரிவித்து இன்னும் 2 வாரங்களுக்குள்ளே பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு தாங்கள் அழுத்தம் கொடுப்போம் என்று அவர் சொன்னார். சரி, அழுத்தம் கொடுப்போம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த இடத்துல நான் அதைத்தான் கேட்கின்றேன். நீங்கள் சஜித் பிரேமதாசவை முன்னிறுத்தி இருக்கிறீர்கள், உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாவதால் ஏற்பட போகின்ற சாதகங்கள் என்ன? ஏதாவது ஒரு பாதகம் இருக்கின்றதா? இல்லை, பாதகங்களும் சாதகங்களும் எல்லோருக்கும் இருக்க தான் போகிறது. இவர் மிக சிறந்தவர் யாரும் சொல்ல முடியாது, அப்படி அல்ல. ஆனால் சஜித் பிரேமதாசை பொறுத்தவரையில் முதலிலே அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது. நான் அறிந்த வரையில் எங்கேயும் கிடையாது, அப்படி இல்லை, அவர் மீது இல்லை. அவரது அமைச்சுகள் மூலமாக அல்லது வேறு காரியங்கள் மூலமாக தவறுகள் நிகழ்ந்திருந்தாலும் கூட தற்செயலான தகவல்களை தவிர திட்டமிட்டவரை ஊழல் செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடில் அவர் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. ஊழல் குற்றச்சாட்டு மீது இல்லை. அது மட்டுமல்ல, தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையிலே அவர் இன்று எங்களுக்கு சில வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். உதாரணமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே வெறுமனே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இது விஷயம் அனைத்து பிரச்சனையுமே பொருளாதார பிரச்சனை என்ற பாட்டு வர முடியாது.
எங்களுக்கு அதுக்கு அப்பாற்பட்ட தேசிய இன பிரச்சனை இருக்கிறது. சிங்கள மக்களை பொறுத்தவரை அப்படி அல்ல, அனைத்துக்கும் மூல காரணம் பொருளாதார சீரழிவு தான் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழர் பொறுத்தவரை அப்படி அல்ல, அப்படி இருக்க முடியாது. ஆகவே தமிழர் பொறுத்தவரையிலே அதிகார பகிர்வு என்பது முக்கிய விஷயமாக இருக்கும் பொழுது அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக இதுவரையிலே இருந்த முதல் 3 நீ சொன்னீர்களே முதல் 3 வேட்பாளர்களிலே சஜித் பிரேமதாசத்தான் பகிரங்கமாக எங்களிடம் கூறியிருக்கின்றார். அவர் சந்தித்த வடகிழக்கின் சிவில் சமூக உறுப்பினர்கள், மக்கள் மனு சிவில் சமூக உறுப்பினர்கள், நானும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அவரிடம் கூறியிருக்கின்றார். மட்டுமல்ல, கடந்த மே தின உரையில் கூட கூறியிருந்தார் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல் செய்வேன் என்று கூறியிருக்கிறார். 13 முழுமையான தீர்வாக இல்லாவிட்டாலும் கூட அவர் நினைக்க முடியாது இல்லாவிட்டாலும் கூட அது இன்று யாட்டின் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விடயம், சட்டம், அது கையில் இருக்கும் குருவி. அது தவிர இந்த ஃபெடரலிசம் கன்ஃபெடரலிசம் எல்லாம் வானத்திலே ஆகாயத்தில் பறக்கும் குருவிகள். முதலில் கையில் இருக்கும் குருவியை பார்க்க வேண்டும் அல்லவா? அதையாவது தருவதற்கு அவர் தான் உடன்பட்டிருக்கின்றார். ரணில் உடன்படவில்லை இதுவரையிலே, அனர் உடன்படவில்லை இதுவரையிலே. ஆகவே அவர் முன்னால் இருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலே அவர் முன்னால் இருக்கிறார். சரி, சாதகங்கள், அதுதான் சாதகங்கள். சரி, நிறைய இருக்கிறது, சொல்கிறேன் உண்டு. சரி, இந்த விடயங்களுக்கு அப்புறம் நாங்கள் இந்த நீங்கள் வடக்கு கிழக்கு பற்றி பேசியிருந்தீர்கள். அது பேசினபடியால் நான் இந்த விடயத்தை கேட்கின்றேன். இந்த பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உங்களுடைய பெயரும் அடிபடுவதாக சில தகவல்கள் இருக்கிறது. சாத்தியமா? இல்லை, என் பெயர் அடிபட்டது. அது இயல்பானது தானே. நாடறிந்த ஒரு அரசியல் தலைவர், தமிழ் அரசியல்வாதி தலைவர், கட்சித் தலைவர் என்ற முறையிலே என் பெயரையும் பிரேரிப்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது, பிரச்சனை இல்லை. யாரும் இதை சொல்லலாம், கனவு காணலாம், யாரும் பிரச்சனை இல்லை. அது சாதக பாதங்களை சீர்தூக்கி பார்த்து தீர்மானிக்க வேண்டியது நானும் எனது கட்சியும் அல்லவா? அத்தகைய ஒரு எண்ணப்பாடு எனக்கு கிடையாது, கட்சியும் கிடையாது. அதுக்கான தேவை இருப்பதாக நினைக்கவில்லை. ஆனால் அது பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் இருக்கிறது அல்லவா, அந்த 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 கொள்கை சிந்தனை, அதை நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கவில்லை. நான் போட்டியிடுவதில்லை என்றாலும் கூட நான் அதை நிராகரிக்கவில்லை. அத்தகைய ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதற்கான உரிமை வடக்கு கிழக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இளத்தமிழ் மக்களை, சகோதரர்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு முழுமை இருக்கிறது என்று தான் பலமுறை கூறிவிட்டேன். ஆனால் அந்த வாக்களிப்பு வரையறை என்பது வடக்கு கிழக்கு மாகாணக்குள்ளே தான் இருக்க வேண்டும், வெளியே வர முடியாது. வடகிழக்கு உள்ளே என்பது ஒரு தளம், அது வடகிழக்கு வெளியே என்பது இன்னொரு தளம். தமிழர்கள் அங்கும் இங்கேயும் வாழ்ந்தாலும் கூட மலைய தமிழர் இங்கே அதிகம் வாழ்கிறார்கள், ஓரளவு சீலத்தமிழர் இங்கே வாழ்கிறார்கள், அங்கேயும் ஈழத்தமிழர் வாழ்கிறார்கள், பெருவாரியை வாழ்கிறார்கள், அங்கேயும் கிளிநொச்சி வவுனி போன்ற பகுதியில் மலைய தமிழர் வாழ்கிறார்கள். ஆகவே எப்படி இருந்தாலும் கூட அந்த 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 வரையறை இல்லையா, ஒரு தாயகம் என்று சொல்லும் பொழுது தாயகத்தை அடிப்படை வைத்துக் கொண்டு தான் அந்த அந்த கோஷத்தை முன்வைக்கிறார்கள். ஆகவே அதை வடகிழக்கு உள்ளே வைப்பது தான் நியாயமானது, சரியானது, முறையானது. அது அதோட இந்த தளத்திலே அதுக்கு வெளியே இருக்கிற தளமாக இருக்கக்கூடிய கிழக்கு தெற்கிலே ஏன் 7 மாகாணங்களில் செய்ய முடியாது. அது அங்கே சிங்கள மக்களுடன் சேர்ந்து கலந்து விரை வாழக்கூடிய தமிழ் மக்களின் வாழ்க்கையை வாழ்நிலைமைகளை சீரழித்துவிடும். சரி, நியாயமான அதை ஆதரிப்பது பொறுப்பான விஷயம் அல்ல. ஆகவே நான் தெளிவாக கூறுகிறேன், வடகிழக்கிலே வாழக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அந்த பொது வேட்பாளர் என்ற கோஷத்தை முன்வைப்பதற்கும் பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவதற்கும் முழுமையான உரிமைகள் இருக்கின்றன. அதே வேளையிலே வடகிழக்கு வெளியே சாத்தியப்படாது, அவ்வளவுதான். நான் அது மட்டுமல்ல, நான் இன்னொன்று சொன்னேன். நான் இது ஒரே நாடு என்ற முறையிலே நாங்கள் ஆதரிக்கும் வேட்பாளரை அழைத்து கொண்டு பிரச்சாரத்துக்கு வடகிழக்கு செல்வதாக நான் என்ன சொல்வேன், நேரடியாக அந்த மேடையில் சொல்வேன். நான் சொல்வதை செய்வதை சொல்வேன் நினைக்கிறேன், இப்படிதான் சொல்வேன். தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்கின்றவர்கள் வாக்களியுங்கள், அப்போ அளிப்பவர்கள் உங்களுடைய 2வது விருப்பு வாக்கை எனது வேட்பாளர் அளிங்கன்னு சொல்வேன். அதே வேளை தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாடு இருப்பவர்கள் 1வது வாக்கை எங்களுக்கு அளியுங்கள்னு சொல்வேன். அப்போ தேர் இஸ் நோ கன்ஃபரண்டேஷன், முரண்பாடு கிடையாது. எதையும் முரண்பாடு இல்லாமல் சாதகமாக அதை அணுகி அதை நாங்கள் எங்களது எண்ணப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்பது அந்த கொள்கையாக இருக்கிறது. நீங்கள் அந்த வடக்கு கிழக்கு பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது பொது வேட்பாளர் என்பது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை, ஆனால் அது வடக்கு கிழக்குக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயம் அதிகளவாக பேசப்பட்ட ஒரு விடயமாகவே இருக்கிறது. இந்த நீங்கள் பொது வேட்பாளர் வேண்டாம் என்று நீங்கள் தூது சென்றதாக சில கருத்துக்களை காணக்கூடியதாக இருந்தது. நீ பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லி சஜித் பிரேமதாச உங்களை தூது அனுப்பியதாகவும், அல்லது பொது வேட்பாளர் குறித்து அல்லது சஜித்தினுடைய ஆதரவு தளம் குறித்து நீங்கள் தான் தூதுவராக செயற்படுகிறீர்கள் வடக்கு கிழக்கில் என்கின்ற ஒரு முதலிலே சஜித் பிரேமதாச சார்பாக பொது வேட்பாளர் வேண்டாம் என்ற தூதை எடுத்துக்கொண்டு நான் எங்கேயும் சென்றேன் என்று சொல்வது அப்படியான செய்தி நான் கேள்விப்படவே இல்லை. அப்படி எங்கேயும் செய்தி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது பச்சை பொய், அப்பட்டமான பொய், அப்படி அல்ல.
இரண்டாவது சஜித் பிரேமதாசவன் கட்சியிலே அங்கத்தவர் அல்ல நான், கூட்டணி கட்சி தலைவர் நான். அப்படி இருக்கும் பொழுது சஜித் பிரேமதாசவை கருத்தை அப்படியே ஒப்புவிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு கிடையாது. கட்டுப்பாடும் கிடையாது, கடப்பாடும் கிடையாது. அப்படி செய்ய மாட்டேன் நான். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும். முதல்ல எனக்கு ஒரு கொள்கை இருக்கின்றது அல்லவா, எனது கட்சி கொள்கை ஒன்று இருக்கின்றது. தமிழ் போ கூட்டணிக்கு ஜனநாயக மக்கள் முன்னணி கொள்கைகள் இருக்கின்றன. அவற்றின் அடிப்படையில் தான் நாங்கள் சஜித்துடன் சேர்ந்திருக்கின்றோம். ஆகவே சஜித் சொல்வதையெல்லாம் நான் செய்ய முடியாது. அது ஒன்று. அப்படி செய்வது அப்படியானால் நான் சஜித் கட்சியின் அங்கத்தவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லவே நான் பெரும்பான்மை கட்சியின் அங்கத்தவர் அல்ல. நான் சஜித்தின் தலைவரும் அல்ல, நான் அவரது தொண்டரும் அல்ல. நாங்கள் எங்கள் கூட்டணி தலைவர் அவர், தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அப்படி அல்ல. அதே நேரத்தில் நியாயமாக பேச வேண்டும். சஜித் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லை. அடுத்த தூதுவராக நாங்கள் சொல்லவே இல்லையே. அது ஏதோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முறையிலே முறை தவறி பேசிவிட்டார். அவருக்கு பதிலும் கொடுத்து விட்டேன். கிழக்கு மாநிலத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் எம்பி ஜனா என்று நினைக்கிறேன் சொல்லியிருந்தார். அப்பொழுது சொன்னார், பல வாரங்களுக்கு முன்னாலே, எங்கள் மனோ கணேசன் மூலமாக தூது அனுப்புவதை விட நேரடியாக எங்களுடன் நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் சொன்னார். பதில் சொன்னேன் அவருக்கு. நான் அப்படி அல்ல, நான் முதலில் தூதாக வரவே இல்லை. அடுத்து பொது வேட்பாளர் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியின் நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் கட்சி அப்படி தான் இருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் அதை முன்னே நிற்கிறது. பொது வேட்பாளர் நிறுத்தப் போகிறோம் சொல்கின்ற கட்சிக்கு எதற்கு நாங்கள் தூதே வர வேண்டும்? தேவையில்லையே, அவசியம் இல்லையே. ஆகவே சொன்ன அந்த தூது, புறா வீடு தூது, அன்ன வீடு தூது, காக்கா வீடு தூது, குருவி வீடு தூது எல்லாம் தேவையில்லை. நீங்கள் முதலிலே உங்கள் பொது வேட்பாளரை போட்டியிட வைக்கிறீர்களா இல்லையா? அப்படி வைப்பீர்களானால் என்னென்ன கோஷங்களை மக்கள் முன்னால் வைக்கப் போகிறீர்கள்? யார் பொது வேட்பாளர் முடிவு செய்வதற்கு முன்னாலே பொது வேட்பாளர் முன்னிறுத்தி மக்கள் முன்னால் என்ன கோஷங்களை முன்வைக்கப் போகிறீர்கள் என்பதெல்லாம் முடிவு செய்யுங்கள். அதெல்லாம் செய்யாமலே அவர்கள், அதாவது அந்த வண்டிலுக்கு முன்னால் தான் மாடோ குதிரையோ இருக்க வேண்டும். குதிரைக்கு அல்லது மாடுக்கு முன்னால் வண்டியில் நிறுத்தி வேலை செய்ய வேண்டாம் என்ற மாதிரி பதில் கூறியிருந்தேன். அது முடிந்து விட்டது. அவர்கள் தான். சரி, இந்த விடயங்களை தாண்டி நாங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த விடயத்துக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய மாநாடு ஒன்று கேகாலை மாவட்டத்திலே இடம்பெற்றிருந்தது. எதை சொல்ல வருகிறது? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. 26ஆம் தேதி நடந்தது. அடுத்த மாநாடு இப்போ எதிர்வரும் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரத்னபுரி மாவட்டத்தில் நடக்கிறது. ரெண்டுமே கட்சி கட்டமைப்பு மாநாடு நடக்கிறது. அது தவிர அதுக்கு முன்னாலே மலையக மக்கள் முன்னணியின் மகாநாடு, தேசிய மகாநாடு நுரலியாக நடந்தது. தொழிலாளர் தேசிய முன்னணியின் மகாநாடுகளும் நுரலியாக நடந்தன. ஆகவே கட்சி கூட்டணியாக இருந்தவங்க கூட்டணிக்குள்ளே கட்சிகள் அவர்கள் தங்கள் சொந்த மகாநாடு நடத்தலாம், பிரச்சனை இல்லை. அது ஒரு பிரச்சனை இல்லை. அது எங்களது மாநாடு இந்த நோக்கம் என்னவென்றால், கடந்த முறை தேர்தலிலே கேகாலை மாவட்டத்திலும் ரத்னபுரி மாவட்டத்திலும் ஏறக்குறைய ஒரு 4000, 3000, 4000, 5000, 3,000 to 5,000 அந்த வாக்குகளால் தான் தமிழ் பிரயத்தம் தவறி போனது. அதை மாதிரி விடக்கூடாது. நான் தெளிவாக இருக்கிறோம். மனோ கணேசன் என்பவர் ஒரு கனவு காண்பவர். இந்த இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள், யார் அவர் சொல்லுங்கள், அப்துல் கலாம் சொன்னதைப் போல நான் கனவு காண்பவன். இரவிலே காண்பது கனவு அல்ல, அது தூக்கத்தில் வரக்கூடிய கனவு, அது கலர் கனவு. நான் கருப்பு வெள்ளையிலே கனவு காண்கின்றேன். என்ன கனவு என்றால், தமிழ் மக்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலே தமிழ் மக்கள் பிரதித்துவங்கள் தேசிய அரங்கிலே, பாராளுமன்றத்திலே எதிரொலிக்க வேண்டும், அங்கம் பெற வேண்டும் என்பதிலே நான் கனவு காண்கிறேன். அந்த கனவின் அடையாளமாகத்தான் இன்று கண்டி மாவட்டத்திலே வேலுக்குமார் எம்பியாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கண்டி மாவட்டத்திலே 2010ஆம் ஆண்டு வரை 15 ஆண்டுகளுக்கு தமிழ் எம்பி இருக்கவில்லை. சிங்கள எம்பிகள் இருந்தார்கள், முஸ்லீம் எம்பிகள் இருந்தார்கள். அது மக்கள் தெளிவாக வாக்களித்தனாலே அது அந்த மக்களின் அந்த சகோதரி இனத்தவர்களின் எம்பிகள் இருந்தார்கள். தமிழர்கள் இருந்தாலும் கூட வாக்களிக்கவில்லை. ஏதோ காரணத்து வாக்களிக்கவில்லை, அச்சம் காரணமாக வாக்களிக்காமல் இருந்தார்கள். மாற்று இனத்திற்கு மட்டும் வாக்களித்தார்கள், தங்கள் இனத்தவர்கள் வாக்களிப்பதில்லை. இந்த 15 வருட அந்த எம்பி பிரயத்தம் இல்லாத காரணத்தை இதை கண்டு தான் நான் நேரடியாக கண்டிக்கு சென்று போட்டியிட்டேன். ஒரு தலைவன் என்பவன் சவால்களை சந்திக்க வேண்டும். எனக்கு சாதகமான கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பவன் தலைவன் அல்ல, நான் அப்படியானவன் அல்ல. அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு தெரியாது, அது வரலாறு ஒரு நாள் சொல்லும் அது நினைக்கிறேன். ஆகவே நான் சென்று போட்டியிட காரணத்தினாலே அந்த முறை வெல்ல முடியவில்லை. எனக்கு நான் தோல்வி அடையவில்லை. நாவலப்பட்டி, கம்பளை மாவட்டங்களிலே தொகுதிகளிலெல்லாம் எனக்கு வாக்களிக்க விடாமல் தமிழ் மக்கள் தடுக்கப்பட்டார்கள்.
அடாவடி நடந்தது. மீண்டும் தேர்தல் நடந்தது. அதில் கூட மக்கள் வரவில்லை, மக்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள், ஆகவே வரவில்லை. ஆனால் அந்த நான் சென்று போட்டியிட்டு வெல்ல முடியாது என்று போன அந்த சம்பவம் மக்கள் மனங்களிலே விழுந்து விட்டது, ஆழமாக அடியாக விழுந்து விட்ட காரணத்தினால் அது பிரதிபலிப்பாகத்தான் பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் நடைபெற்றது. அதில் வேலுக்குமார் வென்று பெற்றார் கட்சி சார்பாக, இப்பொழுது எம்பியாக இருக்கிறார். அதே மாதிரி தான் கனவு கேகாலை மாவட்டத்திலும் அட்டபரி மாவட்டம் தமிழ் எம்பிகள் வர வேண்டும், நிச்சயமாக செய்து கொண்டிருப்பேன் நான். அது எனது கனவு. ஆகவே நான் ஒரு விஷயோடு செயல்படுகின்றவன், ஒரு வியூகம் அமைத்து தூரப்பார்வைன்னு செயல்படுகின்றவன். அதுதான் காரணம். உங்களுடைய கனவு, அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் தமிழ் பிரதிநிதித்துவத்தை கண்டி மாவட்டம் ஏற்படுத்தியது போலவே நாங்கள் ஏனைய மாவட்டங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய கனவு கம்பஹா மாவட்டத்தில் இல்லையா? குறிப்பாக கம்பஹா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அதிகளவாக தமிழர்கள் சரிந்து வாழுகின்ற ஒரு பிரதேசத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நீர்கொழும்பு, வத்தலை போன்ற பகுதிகளில் எல்லாம் அதிகளவாக தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கே இருந்து கூட ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. கம்பஹா மாவட்டத்தில் உங்களுடைய கட்சியினுடைய மாநாடு எதுவும் நடப்பதாக தெரியவில்லை. ஆனால் உள்ளுக்குள்ளேயும் சில முரண்பாடுகள் கம்பஹா மாவட்டத்தில் இருப்பதாக, கட்சிக்குள் உள்ளக முரண்பாடுகள் சிலவற்றில் இருப்பதாகவும் எங்களுக்கு அறிய முடிகிறது. என்ன நடக்கிறது கம்பஹா மாவட்டத்தில்? கம்பஹா மாவட்டத்தில் மாநாடு நடக்கும், வருஷேதன் வர வேண்டும். இப்போ 26ஆம் தேதி நடந்தது கேகாலை மாவட்ட மகாநாடு, 2ஆம் தேதி நடைபெறுகிறது ரத்துவரி மாவட்ட மாநாடு. அதை அடுத்து கொழும்பில் நடக்கும், கம்பாவில் நடக்கும், களுத்துறையில் நடக்க வேண்டும். இப்படி பல மாவட்டங்களில் குறிவைத்திருக்கிறோம். கண்டியில் நடக்க வேண்டும், பரிசேதம் நடைபெற வேண்டும். தேதிகள் குறிப்பிடவில்லை, இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. ஆக அப்படித்தான் 26ஆம் தேதி நாங்கள் கேகாலில் நடந்த அன்று கூட நாங்கள் 2ஆம் தேதி தான் ரத்னபுரி நடத்தப் போகின்றோம் என்று நாங்கள் தெளிவாக முடிவெடுத்திருக்கவில்லை. அது பிறகு முடிவெடுத்தோம், அடுத்த நாள் முடிவெடுத்தோம். அப்படித்தான், அது பிரச்சனை இல்லை. அது ஒன்று. அடுத்தது கம்பா மாவட்டத்திலே என் கட்சியின் அமைப்புக்குள்ளே கட்டமைப்புக்குள்ளே பிரச்சனைகள் இருப்பதாக நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. அப்படி எதுவும் கிடையாது, ஒன்றுமில்லை. எல்லா கட்சிகளும் முரண்பாடுகள் அங்கங்கே இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல. எல்லா கட்சிகளும் முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடு இல்லாத கட்சி தான் எங்கள் கட்சி. குறைந்த அளவு முரண்பாடு கட்சி தான் என் கட்சி. எல்லா கட்சியும் முரண்பாடு இருக்கிறது, சொல்லலாம் பெரிய பட்டியலே இருக்கிறது. ஆக அப்படி ஒன்றும் கிடையாது. கம்பாவை நடக்கும். ஆனால் கம்பாவை பொறுத்தவரையிலே கம்பாவும் கொழும்பை நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். தலைநகர மாவட்டங்கள் என்று ஏற்குறைய சொல்லும் பொழுது அங்கே வாழ்கிற தமிழர்கள் எல்லாரும் வாக்காளர்கள் அல்ல. இப்போ கொழும்பிலே ஏற்கனவே 3 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அதில் கணிசமாக பாதியானோர் நிரந்தரமாக வசிப்பவர்கள் அல்ல. அவர்கள் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, நுவரெலிய, கண்டி, மாத்தளை, ரத்னபுரி மற்றும் கிளிநொச்சி போன்ற மாவட்டங்களில் வந்து தொழில் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பாலும் அப்படித்தான் 1 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கே அதுவும் அப்படித்தான். ஆகவே எல்லோருமே அவர்கள் முதல் ஜனத்தொகையே எல்லோரும் நிரந்தர ஜனத்தொகை இல்லை. நிரந்தர ஜனத்தொகை இருப்பவர் எல்லோரும் வாக்காளராக இருக்க முடியாது அல்லவா? 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்காளராக இருக்க வேண்டும். ஆகவே அப்படித்தான். ஆகவே அதை பார்க்க. ஆகவே 1 லட்சம் பேர் அங்கே வாழ்ந்தாலும் 1 லட்சம் வாக்குகள் அங்கே இல்லை. சிலருக்கு அது சரியாக கவனிக்க மாட்டார்கள். அது கவனத்தில் எடுக்க வேண்டும் கூறி விரும்புகிறேன். கம்பாவில் இருக்கக்கூடிய 35,000 வாக்குகள் இருக்கின்றன. 35,000 வாக்குகள் மூலமாக அங்கே ஒரு எம்பி வர முடியாது. எந்த கட்சியிலும் கூட இந்த தேர்தல் முறையின் கீழே 35,000 விருப்பு வாக்குகளால் ஒரு எம்பி வர முடியாது. 35,000 வாக்குகள் இருந்தால் 35,000 பேர் வாக்களிக்க மாட்டார்களே. எந்த ஒரு மாவட்டத்தில் 100% வாக்களிப்பு இல்லையே. 70% வாக்கு அளித்தாலே பெரிய விஷயம். அப்போ அப்படி 35 என்பது 30 குறைந்துவிடும். சரி, நடக்க முடியாது. அது சாத்தியம், அப்படி சாத்தியமில்லை. ஆகவே நாங்கள் ஏனைய வேட்பாளருடன் சேர்ந்து வாக்குகளை பரிமாறிக்கொண்டு தான் நாங்கள் அங்கே வெற்றி பெற வேண்டும். தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களை விட அதிகமாக இருக்கிறார்கள் கம்பா மாவட்டத்திலே. தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களும் தங்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் 3 விருப்ப வாக்குகளை ஒருவருக்கு ஒரு பரிமாறிக்கொண்டு வர வேண்டும் என்ற முறையிலே முஸ்லீம் மக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது நடக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கேகாலை மாவட்டத்தில் அப்படித்தான். கேகாலை மாவட்ட தமிழ் மக்களின் வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன, முஸ்லீம் மக்கள் வாக்குகள் குறைவாக இருக்கின்றன. ஆகவே அங்கே கூட முஸ்லீம் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், ஏற்கனவே எம்பிகள் இருக்கின்றார்கள், சிங்கள வாக்குகளை பெற்று இருக்கிறார்கள். சிங்கள வாக்குகள் நிரந்தரமானதல்ல. ஆகவே தமிழ் மக்களின் வாக்குகள் அவர்கள் வழங்கப்பட வேண்டும். நண்பர் கபீர் ரசீம் அங்கே இருக்கிறார், அவருக்கு தமிழ் மக்கள் வாக்குகள் வழங்குவோம் நிச்சயமாக. அதே மாதிரி அவரும் கூட அவரை சார்ந்த முஸ்லீம் சகோதர இனத்தவரின் வாக்குகளையும் விருப்பு வாக்குகளை எங்களுக்கு வழங்குவார் என்று உறுதிப்பாடு வழங்கியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இரு தரப்பினர் அங்கே வெற்றி பெற முடிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படித்தான். அதில் இரத்தமுறையிலே தமிழ் வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன, வெல்ல முடியும். பல காரணங்கள் தமிழ் மக்கள் அங்கே வாக்களிப்பில் கலந்து கொள்வதில்லை. படிப்படியாக விழிப்புணர்வு ஊட்டி அவளை நாங்கள் மேலே வாக்களிக்கும் நிலை கொண்டு வந்திருக்கின்றோம், படிப்படியாக வந்திருக்கின்றோம். ஆகவே படிப்படியாக செல்வோம். ஒரே நாள் எல்லாம் செய்ய முடியாது, ஒரே நாளிலே எல்லா கோட்டையும் கட்டி பிடிக்க முடியாது. படிப்படியாக செய்வோம். எனக்கு ஒரு சொன்ன விஷயம் இருக்கின்றது, தூரப்பார்வை இருக்கின்றது, வழிபாதையும் இருக்கின்றது. தெளிவாக நாங்கள் படிப்படியாக முன்னேறுவோம். அவ்வளோதான். சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் இன்னொரு விடயத்தை கேட்கலாம். இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை பெரிதாக வர்த்தமானிலெல்லாம் வெளியிடப்பட்டது 1,700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று வரைக்கும் வழங்கப்படவில்லை. ஒரு இழுபறி நிலைமையாகவே இருக்கிறது. என்ன நடக்கிறது? இல்லை, அது பெரிய குறைபாடு இருக்கிறது அங்கே. காரணம், இந்த
தொழில் நிறுவனங்கள், தோட்ட தொழில் நிறுவனங்கள் அவர்களது ஏற்றுமதி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவர் குறைத்து காட்டுவதாக நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்றால் இன்றைய உலகிலே பன்னாட்டு நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கும் இந்த உலகிலே இலங்கையிலிருந்து அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள், தேயிலை ஏற்றுமதி செய்கிறார்கள். அது ஐரோப்பாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம், மத்திய கிழக்காக இருக்கலாம். அங்கே இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களிலும் கூட இங்கே ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களின் பங்கு இருக்கிறது நினைக்கிறேன். ஏற்றுமதியாளர்கள் இவர்கள் தான், அங்கே இறக்குமதியாளர்கள் இவர்கள் தான். அந்த அடிப்படையிலே அந்த அந்த ஏற்றுமதிக்கான உண்மையான வருவாயை முழுமையாக இலங்கை கொண்டு வருவதில்லை. தே பாக்கெட் அவுட் சைட் ஸ்ரீலங்கா. அதை இலங்கைக்கு வெளியே அதை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு தொழில் நிறுவனம் அடிப்படையிலே இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படி தான் செய்கிறார்கள். எந்த நாட்டிலே வரி சலுகை இருக்கிறதோ, எந்த நாட்டிலே வியாபாரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுகளிலே அந்த நிதியை தக்க வைத்துக் கொள்வார்கள். அப்படி என்ற காரணத்தினாலே இங்கே 100 ரூபாய் கொள்முதல் செலவாக இருக்குமானால் 110 ரூபாய்க்கு அதை ஏற்றுமதி செய்வார்கள். ஆனால் 10 ரூபாய் தான் லாபத்தை காட்டுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அது 110 இருக்குது, அது அதிகமாக இருக்கும். அது லாபம் அங்கே நின்றுவிடும். அப்படியான முறைகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தொழில் நிறுவனங்களை மாத்திரம் அப்படியே தான் சுயமாக சொந்த நினைப்பதெல்லாம் செய்யும் நிலைக்கு நாங்கள் விட்டு விடுவோமானால் இந்த பிரச்சனை தீர்வு காண முடியாது. நாள்தோறும் இனிமேல் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பெருந்தோட்டத்துறையில் இருக்கிற தொழிலாளிகள் நாட்கோழி தொழிலாளர்கள் இருக்கும் முறையை நாங்கள் ஒழிப்போம். அது எங்களது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதான ஒரு உறுதிப்பாடாக, நிலைப்பாடாக, கொள்கையாக இருக்கிறது. ஒழிப்போம். ஆகவே சிஸ்டம் சேஞ்ச் என்ற அந்த கூற்று இந்த அறகலை என்ற கிளர்ச்சி காலத்திலே பெரிதாக பேசப்பட்ட விஷயம். we need சிஸ்டம் சேஞ்ச் இது பிளான்டேஷன் அமைவு மாற்றம், சிஸ்டம் அமைப்பு மாற்றம் வர வேண்டும். அமைப்பு மாற்றம் சொல்லலாம், வர வேண்டும். வந்தால்தான் அங்கே மாற்றம் வரும். ஆகவே அவர்களும் அங்கே அந்த முறை மாற்றப்பட்டு வெறுமனே தொழிலாளிகள் நாட்கூலிக்கு செயல்படுவது இல்லாமல் அவர்களுக்கு சில காணி உரிமை வழங்கப்பட்டு அவர்கள் அந்த தன் குத்தகைக்கு வழங்கப்படும் காணிகளிலே சொந்த காணியாக இருக்கலாம், குத்தகைக்கு வழங்கப்படும் காணியாக இருக்கலாம். இப்போ நிறுவனங்கள் குத்தகை தான் இருக்கின்றன. நிறுவனங்கள் சொந்த காணி இல்லையே, குத்தகைக்கு தான் இருக்கின்றார்கள், நீண்ட கால குத்தகை இருக்கின்றார்கள். அந்த குத்தகை வழங்கப்படும் காணிகளை எடுத்துக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு அதிலே அவர்கள் பயிர் வளர்த்து ரப்பராக இருக்கலாம், தேயிலையாக இருக்கலாம் வளர்த்து அதை அவர்கள் அந்த அதிக விலைக்கு தரக்கூடிய தொழிற்சாலைக்கு விற்று அது மொத்த வர்த்தக வியாபாரத்திலே அவர்கள் பங்காளர்களாக மாற வேண்டும். தொழிலாளி அல்லாமல் பங்காளர்களாக மாற வேண்டும். சுய தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதற்கான பிஸ்னஸ் பிளான் அதாவது பிஸ்னஸ் மாடல் ஒன்றை நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம். எங்களது அரசியல் கட்சியாக நாங்களும் எங்களை சார்ந்த சமூக நிறுவனங்களும் அதே வேளையிலே வெளிநாட்டு நிறுவனங்கள் எங்களோட தொடர்பாடு கொண்டிருக்கின்றார்கள். சில வெளிநாட்டு தூதரங்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றன. அவர்களெல்லாம் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இப்படியான ஒரு பெருந்தோட்ட துறையிலே எப்படி சிஸ்டம் செய்து கொண்டு வருவது, தொழிலாளிகளாக வெறுமனே நாள்கூடி தொழிலாளராக இருக்கும் பொழுது அவர்கள் மாடர்ன் ஸ்லேவரி சொல்வார்கள். நவீன அடிமைத்தனம் வடிவங்கள் அங்கே இருக்கின்றன. அது ஒழிக்க வேண்டும். ஒழித்துவிட்டு அவரும் பங்காளர்களாக மாறக்கூடிய நாட்டம் வர வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வு. அதை நோக்கி நகர்கிறோம் நாங்கள். இந்த சம்பள பேச்சுவார்த்தை என்பது நிரந்தரமானதல்ல, இடைக்காலமானது. உண்மையில் பாருங்கள், 1000 ரூபாய் கேட்ட பொழுது அது 10 வருடங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது 1000 ரூபாய் இருக்க முடியாது, 100 ரூபாய் ஆகிவிட்டது. இப்போ 1500 கேட்கப்படும் பொழுது, நிர்ணயிக்கப்படும் பொழுது, அது கிடைக்கும் பொழுது அது 1500 தொகை 1200 ரூபாய் மாறிவிடும். பணவீக்கம் குறைந்துவிடும். அதில் நம்பிக்கைகள் கிடையாது. நீங்கள் அந்த அமைப்பு மாற்றம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது இப்பொழுது இருக்கின்ற அந்த விடயத்தை அப்படியே நாங்கள் மாற்ற வேண்டும் என்கின்ற இதற்காக அந்த எவ்வளவு கால எல்லை நீங்கள் நியமித்திருக்கு? இல்லை, கால எல்லையை நாங்கள் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் எங்கள் அரசாங்க ஆட்சிப்படும் ஏறிய உடனடியாகவே 24 மணித்தியாலும் 48 மணித்தியாலுக்குள்ளாகவே உடனடியாக ஜனாதிபதி செயலணி ஒன்று அமைத்து அதன் மூலமாக இந்த பெருந்தோட்ட தொழில்முறையிலே மாற்றம் கொண்டு வருவதற்கான, அதாவது தொழிலாளர்களையும் பங்காளர்களாக மாற்றும் முறை மாற்றம், அதாவது இந்த சிஸ்டம் சேஞ்சஸ் என்பது சரியான தமிழ் வார்த்தை முறை மாற்றம் என்று நினைக்கின்றேன். அமைப்பு மாற்றம் என்பது முறை மாற்றம் கொண்டு வருவதற்கான செயல்பாட்டை முன்னெடுப்போம். நாங்கள் அதுக்கு முன்னாலேயே அந்த முறை மாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக ஏற்கனவே எங்களது குழுக்கள் அமைக்கப்பட்டு அது ஆலோசனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று கூட ஆலோசனை நிகழ்ந்தது, கலந்துரையாடல் நிகழ்ந்தது. சில உள்நாட்டிலும் வெளிநாட்டில் கூடிய பல மாடல்ஸ்
உள்வாங்கி ஐநா சபை எங்களுக்கு ஐநா நிறுவனம் உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். ஆகவே சேர்ந்து ஒரு ஏற்கனவே மாடலை தயாரித்து வைத்திருப்போம். ஆக அந்த மாடலை தான் நாங்கள் அங்கே சென்று நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக வெகு விரைவில் செய்வோம் நிச்சயமாக. நான் இந்த கேள்வியை முன்வைத்தான் என்று சொன்னால், கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பல நல்ல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட அந்த 4 வருட காலத்திற்குள் அந்த வேலை திட்டங்கள் நிறைவு பெறாமல் இருந்ததன் காரணமாக அது அப்படியே இன்று வரைக்கும் கிடப்பில் கிடக்கின்றது. இதனால் தான் நான் கேட்கின்றேன், இனி வருகின்ற காலங்களில் நல்லாட்சி காலத்தில் நாங்கள் ஆரம்பித்த பல வேலைகள் செய்து முடிக்கப்பட்டன. அது கிடப்பில் கிடந்தன என்று அளவு சொல்ல முடியாது. உண்மையிலேயே அதுக்கு முன்னாடி 40 வருடங்கள் சரியாக எண்ணிக்கொள்ளுங்கள், சும்மா சொல்லுவேன், 40 வருடங்கள் தொடர்ச்சியாக மாறி மாறி வந்த எல்லா அரசாங்கத்திலும் அமைச்சரவையில் அங்கம் வைத்த ஒரு கட்சி இருந்தது மலையகத்திலே. அவர்கள் 40 வருடங்கள் செய்யாதே நாங்கள் 4 வருடம் செய்து முடித்திருக்கின்றோம். இது தொடர்பாக நான் பகிரங்கமாக இங்கேயும் சொல்லியிருக்கின்றேன். பகிரங்கமாக யார் வாதத்து வருவார்களே ஆனால், பொருத்தமானவர்கள் வருவார்களே ஆனால் வாதம் செய்ய தயாராக இருக்கின்றேன். அப்படித்தான் பாருங்கள், நாங்கள் 7 பேஜ் காணிக்கு தர வேண்டும் என்ற கொள்கையை நாங்கள் சட்டத்தை அமைச்சரவை சட்டமாக மாற்றினோம், தீர்மானித்தோம். அப்புறம் தனி வீடு கட்டி கொடுத்தோம். அதுக்கு முன்னாலே மாடி வீடு கட்ட போனார்கள் மலையகத்திலே. மாடி வீடு வேண்டாம், தனி வீடு கட்டி கொடுத்தோம், கட்டி ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு குடியிருப்பை மலையகத்தில் தமிழ் கிராமங்களாக அறிவித்தோம். பேர் சுட்டினோம். 6 கிராமங்கள், அது வெறுமனே குடியிருப்பல்ல, முதலில் தமிழ் மலையகத்தில் தமிழ் கிராமங்கள், தோட்டங்கள் எல்லாம் கிராமங்கள் என்று சொன்னோம். 6 பிரதேச சபைகளை, புதிய பிரதேச சபைகளை, பிரதேச செயலகம் அல்ல, பிரதேச சபைகளை கொண்டு வந்தோம். ஒரே அடியில் 6 பிரதேச சபைகள் இலங்கை வராண்டு யாரும் எங்கேயும் வந்ததே இல்லை. வடக்கு கிழக்கில் பல இடங்களிலே பிரதேச சபைகள் வேண்டும் என்று போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் ஒரே அடியிலே 6 கொண்டு வந்தோம். பெரிய சாதனை அது. பிரதேச சபைகள் தான் மலைய தமிழரை பொறுத்தவரையிலே அவர்களது அரசியல் அதிகார பகிர்வு அழகு அதுதான். அங்கே மாகாண சபை என்றால் பிரதேச சபை பாருங்கள், அந்த அரசியல் அதிகார அழகை நாங்கள் 6 பிரதேசங்கள் ஒரேடியாக கொண்டு வந்தோம். பெரிய சாதனை அது கொண்டு வந்தோம் நூறடியாவிலே. இன்னும் அதை எட்டு அதே மாதிரியான கண்டி, பதுளை, ரத்தபுரி, கேகாலை போன்ற இடங்களிலும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே செய்த அதே பிரதேச செயலங்கள் என்பவை நிர்வாக அதிகார பகிர்வு, பிரதேச சபை என்பது அரசு அதிகார பகிர்வு. இதெல்லாம் தெளிவாக இருக்கிறேன். நான் 12 மணிக்கு எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன். நான் தெளிவாக இருக்கேன், சும்மா மேலோட்டம் பேசவில்லை, தெளிவாக இருக்கேன். அது மட்டும் செய்தோம். அது மட்டுமல்ல, இந்த மலையகத்தின் பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு அண்மித்த காணிகள் 2 ஏக்கருக்கு குறையாத காணிகளை சுவீகரிக்க முடியும் என்ற சட்டத்தை நான் அமைச்சரவை சட்டம் தான், பேச்சில் அமைச்சர் சட்டம் தான். இன்றைய அரசாங்கத்தில் ஜனாதிபதி பட்ஜெட் உரையில் சொல்கிறார், நான் 10 பைசா காணி தருகிறேன் என்று சொல்கிறார். அதுக்காக 4,000 மில்லியன் 400 கோடி ஒதுக்கியிருப்பதாக சொல்கிறார். இப்பொழுது பார்த்தா அது கதையே கிடையாது. பார்த்தா 4,000 மில்லியனை 2,000 மில்லியன் சொல்கிறார்கள். இப்பொழுது அதுவும் இல்லை, 1,700 சொல்கிறார்கள். இல்லை, அதெல்லாம் அமைச்சரவையில் பேசப்பட்டாலும் கூட தீர்மானிக்கப்படாதவை. நாங்கள் அப்படி இல்லை. அமைச்சரவை தீர்மானம் தான் இலங்கையிலே அதி உச்ச இடம். அங்கே தீர்மானிக்கப்பட்ட அதை யார் மாற்ற முடியாது. மாற்றுவது என்றால் இன்னொரு அமைச்சரவை தீர்மானம் கொண்டு மாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, மலையக அதிகார சபை என்று கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு சபை இருக்கிறது, அடுத்து அப்படி தூங்கி கொண்டிருக்கின்றது. அது யார்? அதில் அங்கத்தவர்கள் இருக்கின்றார்கள், சம்பளம் வாங்குகிறார்கள், போகிறார்கள், அவ்வளவுதான். ஒன்றும் செய்வதே இல்லை. அதுக்கு அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால் அது நிறைய அதிகாரங்கள் குவிந்திருக்கின்றன. அதனால் யார் நடைமுறையாக்கவில்லை. ஆகவே நிறைய செய்திருக்கிறோம் நாங்கள். இப்போ இது யார் செய்தது? இப்படி யார் செய்தது இல்லையே, நான் செய்திருக்கிறோம். ஆகவே நான் செய்ய முடியாமல் போன காரணம் எங்கள் அரசாங்கம் போய்விட்டது. வீட்டு வந்த விட்டு இடத்தில் தொடங்குவோம். நாங்கள் விட்டு எடுத்து தொடங்க வேண்டும். நாங்கள் விட்டு எடுத்துட்டு யாரும் தொடங்கவே இல்லையே. ஆமாம், நாங்கள் அரசியல் இல்லையே. அது காரணம். நாங்கள் அரசியல் இருந்தாலும் இல்லாவிட்டால் பரவாயில்லை. பொறுப்புள்ளவர்கள் செய்திருப்பார்களா நாங்கள் ஆதரவு அளித்திருப்போம். பாருங்கள், உதாரணமாக பிரதேச செயலகங்கள் ஒரு வர்த்தமான் நாங்கள் எங்கள் அரசாங்கம் முடிகின்ற காலகட்டத்தில் 2019 வருடத்திலே ஒரு வர்த்தமான பிரகடனத்தை செய்விக்க வைத்து அதிலே பிரதேச செயலங்களை அறிவித்தோம். நூறலியாவிலே சரி ஞாபகம் இல்லை எனக்கு, 4 பிரதேச செயலங்கள் நினைக்கிறேன். பிரதேச செயலங்களும் அதே போல் காலி, ரத்தபுரி போன்ற சிங்கள பகுதிகளிலும் கூட பிரதேச செயலங்கள் வேண்டும் என்று நாங்கள் அந்த ஒரே வர்த்தமானில் பிரகடனப்படுத்தப்பட்டது. காலியிலும் சரி, ரத்தபுரியிலும் சிங்கள பகுதிகளெல்லாம் உடனடியாக பிரதேச செயலங்களை கொண்டு வந்து நிறைவிட்டார்கள். இப்போ இந்த புதிய அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திலே இது செய்யப்படவே இல்லை. நாங்கள் வலியுறுத்தி வழி இல்லாமல் கடைசியாக நாளில் 2 பிரதேச செயலங்களை நுவரெலியா மாவட்டத்திலே, அதாவது முழுமையான பிரதேச செயலங்கள் இல்லாமல், அதாவது அரைக்குறை பிரதேச செயலகம், அரை பிரதேச செயலகமாக உபசெயலகமாக திறந்தார்கள். வெக்கம் இல்லாமல் திறந்து வைத்தார்கள். இப்பொழுது அது முழுமையாக இல்லை. அது நான் கேட்ட 2 தருகிறார்கள். இப்போ நாங்கள் 4 கிட்ட கொடுத்திருந்தால் இன்னும் 6 பெற்று கொடுத்துருக்க வேண்டும். அப்பொழுது 10 பிரதேச சபைகளுக்கு இருக்கின்றன. ஒரு பிரதேச சபைக்கு பிரதேச செயலகம் வேண்டும். அங்கே அது நியாயமான முறை. செய்யவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. இவர்கள் வாய்ப்பேச்சு மட்டும்தான், பேச்சு செயல் ஒன்றுமே இல்லை. டாக் ஒன்லி, நோ ஆக்ஷன். அதுதான் இல்லை, இதுதான் பேச்சு குறைப்பா வேலை செய்ப்பான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை அடுத்த இன்னொரு அரசாங்கம் வருகின்ற பொழுது அது அப்படியே அரசாங்கம் என்பது சரிதான். ஆனால் இத்தகைய இனப்பிரச்சனை முட்டி இருந்த ஒரு நாட்டிலே, யுத்தம் நடந்த நாட்டிலே,
இன்னும் இனவாத நீர்புத்து இருப்பாக இருக்கின்ற நாட்டிலே அந்தந்த இனங்களை பிரதிபடுத்த கட்சிகள் இருக்கின்றன. ஏன் நாங்கள் தமிழ் கட்சி இருக்கிறது, ஏன் முஸ்லீம் கட்சி இருக்கிறது, ஏன் ஈழத்தமிழ் கட்சி இருக்கிறது? காரணம் என்னவென்றால் இந்த நாட்டிலே சில பெரும்பான்மை கட்சிகள் சொல்லுவார்கள், நீங்கள் தமிழ் கட்சி, முஸ்லீம் கட்சி, வடகிழக்கு ஈழத்தமிழ் கட்சி என்னெல்லாம் கட்சிகளுக்கு கூட அதெல்லாம் பிழை பிரியத்தனமாக சொல்லுவார்கள். உண்மையில் அப்படியே அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சி எல்லாம் இனவாத கட்சிகள் தான், ஆனால் சிங்கள கட்சிகள் தான். சிங்கள கட்சிகள் பேர் இல்லாமல் சிங்கள கட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி இருக்கிற காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் தமிழர்களுடைய காரணத்தினால் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால தமிழ் கட்சிகள் இருக்கின்றன. ஏன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்படியான பொழுது நாங்கள் அரசாங்கத்தை அங்கம் வைப்போமானால் எங்கள் இனத்துக்காக போராட வேண்டிய கடப்பாடுகளுக்கு இருக்கிறது. நாங்களும் அரசாங்கம் இருந்த பொழுது ரணில் விக்ரமசிங் பிரதமர் இருந்த காலகட்டத்தில் நல்லாட்சி அரசு காலத்திலே சொன்ன விஷயம் சும்மா கிடைக்கவில்லை, எதுவுமே ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கும் போராடினோம், நாங்கள் சண்டையிட்டோம். நாங்கள் அமைச்சரவையில் சண்டை, பார்ட்டி லீடர்ஸ் கூட்டத்தில் சண்டை, பாராளுமன்றத்தில் சண்டை, கடை இடத்துல சண்டை போட்டு தான் பெற்றோம். அதெல்லாம் சும்மா பெறவில்லை, யாருமே சும்மா யாரும் தரவில்லை. ரணில் விக்ரமசிங் சும்மா தரமாட்டார். எதையுமே ரணில் இப்பொழுது ரணில் ஜனாதிபதி ரணிலும் சரி, அண்டை ரணிலும் சரி, சும்மா தரமாட்டார். அவர் சண்டை போட்டு தருவார். சண்டை போட்டு தான் எடுத்திருக்கணும். இந்த பிரதேச சபைகள் எல்லாம் கூட பெற்ற சந்தர்ப்பத்திலே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு அமைச்சர் கூட்டத்தில் இருக்கும் பொழுது இது பற்றி பேசிய பொழுது ரணில் ஒத்துவைக்க பார்த்தார். அதை இல்லை, நாங்கள் லெட் அஸ் சீ டேக் இட் லேட்டர் அப்படி சொன்னார். நான் உடனடியே எழுந்து பின்னாங்காலால் நாக்கால் 8 உதத்திவிடுகள் வெளியேறினேன். வாக்கிங் அவுட்னு சொல்லி வெளியேறினேன். அந்த அழுத்தத்துக்கு பிறகு தான் தந்தார்கள். அதை சொல்ல வேண்டும், உண்மையை நடந்தது தான். அது ஆகிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லா அமைச்சர்களும் தெரியும். அது சண்டை போட்டு தான் பெற்றோம். அதில் சும்மா கிடைக்கவில்லை யாருமே. ஆகவே சும்மா கிடைத்து விட்டு யாரும் சொல்ல முடியாது. அதன் பெருமை ரணிலுக்கு அல்ல, ரணில் தரவில்லை. டிபிஏ தமிழ் கூட்டணி தான் இருக்கிறது, தலைவராக எனக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். ஏனைய பிரதி தலைவர்களுக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். அது உண்மை. ஆகவே யாரும் சும்மா பேச முடியாது, சும்மா யாரும் தரவில்லை. இன்றைய அரசாங்கத்தில் இருப்பவர் கையாளாதவர்கள் பேச்சு தான் கூட. சில நேரங்கள் என்ன பேசுகிறார்கள் விளங்கவில்லை, என்ன பேசுகிறார்கள் விளங்குவதே இல்லை. ஏதோ பாயில் வந்து பேசிக்கொண்டு போகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள், அவ்வளவுதான். அது பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இந்த விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், அதாவது குறிப்பாக கட்சிகள் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் பிரதேசங்களிலும் கட்சிகள் எல்லாம் இருக்கின்றது என்று சொல்லி, அப்போ இந்த ஒரு விடயத்தை உங்களிடத்தில் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் குறிப்பாக இந்த சிறுபான்மை இனத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களாக இருக்கலாம், அதே நேரம் நீங்கள் உங்களுடைய பதத்தின்படி ஈழத்தமிழ் மக்களாக இருக்கலாம், மலையக தமிழ் மக்களாக இருக்கலாம். நாங்கள் ஒரு எங்களுடைய இருக்கின்ற பிரச்சனைகளை ஒரே வட்டத்துக்குள் வைத்திருக்கின்ற மாதிரி ஒரு விடயத்தை பார்க்கிறோம். குறிப்பாக பொறுப்பு குரல் என்கின்ற ஒரு விடயம் நாங்கள் வடகிழக்கை பொறுத்தவரையிலே, அதே நேரம் அரசியல் தீர்வு என்கின்ற ஒரு விடயத்தை அதிகளவாக முன்னிறுத்தி வருகின்றோம். மறுபுறத்திலே நாங்கள் இங்காளவை பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய சம்பள பிரச்சனை, அதே நேரம் அவர்களை சிறு முதலாளிகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இப்பொழுது அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மறுபுறத்திலே இந்த அரசியல் தீர்வு, அதே நேரம் பொறுப்பு குரல் என்கின்ற ஒரு விடயம் ஏதோ ஒரு வகையிலே இருப்பது போலவே இருக்கிறது. இந்த இரண்டுமே வெவ்வேறு தளங்களாகத்தான் இருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய பிரச்சனைகள் என்பது வேறு தளத்தில் பார்க்கலாம், வடகிழக்கை பொறுத்தவரையிலே அதனுடைய பிரச்சனையும் வேறு தளத்தில் பார்க்கலாம். இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன் என்று சொன்னால், உங்களுடைய சகோதரர் எங்களுடைய நிகழ்ச்சிகளே கூறியிருந்தார், நீங்கள் 2 பாதைகளிலுமே சம நேரத்தில் பயணிக்கின்றீர்கள், அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கிறீர்கள், அதே நேரத்திலே தேசியத்தையும் முன்னிறுத்தி பயணிக்கிறீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். உங்களுக்கிடத்தில் தான் இந்த கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த இருவேறு தளங்களையும் எப்படி பார்ப்பது, இதுக்கான தீர்வு தான் என்னவாக இருக்க போகிறது? இல்லையா, தப்பில்லையே, எனக்கு முடிகிறது செய்கிறேன், மற்றவர்கள் முடியவில்லை செய்யாமல் இருக்கிறார், அவ்வளவுதானே. நான் தெளிவாக இருக்கிறேன். அபிவிருத்தியும் தேவை, உரிமையும் தேவை. எங்களுக்கு ரெண்டையும் சம தளத்தில் வைத்துக்கொண்டு பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு சமநிலைப்படுத்தி கொண்டு பயணிக்க வேண்டும். ஒன்றை மாத்திரம் நாங்கள் முனைப்பாக செய்வோமானால் அடுத்து தவறி போய்விடும். மீண்டும் திரும்பி வந்து அதை பெறுகின்ற பொழுது உரிமை காணாமல் போய்விடும். அல்ல, உரிமையை விட்டுவிட்டு அபிவிருத்தி மட்டும் முனைப்பாக முன்னெடுப்போமானால் உரிமை காணாமல் போய்விடும். மீண்டும் அபிவிருத்தி செய்துவிட்டு உரிமை தேட உரிமை இல்லாமல் போயிருக்கும். ஆகவே சமநிலை செல்ல வேண்டும் என்பது தான் எனது அறிவு எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அது பிரச்சனை இல்லை. அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது? இல்லை, நான் கேட்கிறேன், அதில் பிரச்சனையை கேட்கவில்லை. இதிலே இந்த பிரச்சனைகள் இருக்கிறதான இருவேறு தளங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கான உண்மையிலே தீர்வு என்னதாக? இப்பொழுது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு, பொது வேட்பாளர் பற்றி பேசப்படும் பொழுது நான் சொன்னேன், பொது வேட்பாளர் என்ற கோஷத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொன்னேன், மறுக்கவில்லை. நான் வேண்டாம், இல்லை அது பிழையானது சொல்லியிருக்கலாம், அப்படி அல்ல, சரியானது சொல்கிறேன், அதுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கிறது சொல்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது ஒன்று. ஆனால் அதே வேளையில் தெளிவாக அது வடகிழக்கு ஈழத்தமிழ் தாயகத்துக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள், வடகிழக்கு வெளியே கொண்டு வராதீர்கள் சொன்னேன். காரணம் என்ன சொன்னேன்? அது ஒரு தளம், இது இன்னொரு தளம். அங்கே தமிழக பெரும்பான்மை வாழ்கின்ற ஒரு தளம், இங்கே தமிழக சிறுபான்மை வாழ்ந்துகின்றக்கூடிய தளம். ஆகவே இரண்டிலையும் எடுக்கக்கூடிய அரசியல் நடவடிக்கைகள் எங்கள் அதுக்காக தேவைப்படும் வியூகங்கள் எல்லாம் மாறுபடும். ஆகவே எல்லாருக்கும் பொதுவான வியூகத்தை அமைக்க முடியாது. ஆனால் நாங்கள் இங்கே எங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதே வேளையிலே
வடகிழக்கின் ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கான அந்த உறவுகளை கை கொடுக்க முடியும். அது வரலாறு கூட செய்திருக்கிறேன். நான் உரிமை குரல் கொடுக்கும் அதே வேளையிலே உறவுக்கு கடன் கொடுத்திருக்கின்றேன். அதே மாதிரி எதிர்பார்க்கின்றேன் அங்கே உள்ள வடகிழக்கில் கூட தமிழ் தேசிய கட்சிகள் கூட அங்கே உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் அதே வேளையிலே வடகில் வெளியே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மலையக உறவுகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும். நான் இங்கே இருந்து அங்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு அங்கே இருந்து கடன் மீட்டப்படுவதில்லை. அது கசப்பான உண்மைதான், சொல்ல வேண்டும். அது உண்மை, அது தவிர்க்க முடியாது. ஆனால் மலைய தமிழர்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல் இப்போ ஈழத்தமிழை பொறுத்தவரையிலே அரசியல் தீர்வை சொன்னீர்கள், பொறுப்பு குரலை சொன்னீர்கள், இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன வரலாம். ஆனால் மலைய தமிழை பொறுத்தவரை காரணம் சொன்னீர்கள், இந்த சம்பள பிரச்சனை, சிறு முதலாளி ஆக்குவது சொன்னீர்கள். மலைய தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனை அதுவும் அல்ல, அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. மலைய தமிழர்களின் 15 லட்சம் பேரிலே ஒரு 1.5 லட்சம் பேர் தான் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். தோட்டங்களை வாழ்பவர்கள் 7 லட்சம் பேர் வாழ்கிறார்கள், சரிபாதியினர். அவர்கள் 1.5 லட்சம் பேரிலே இருந்தால் 7 லட்சம் என்று 5 லட்சம் பேர் ஏறக்குறைய தோட்டங்களில் வாழ்ந்தாலும் கூட தொழிலாளர்கள் அல்ல. ஒரு காலம் 10 லட்சம் பேர் தொழிலாளர்களாக இருந்தார்கள், அது குறைந்து விட்டது. அவர்கள் தோட்டங்களில் வாழ்ந்தாலும் கூட வெளியே நகரங்களில் வேலை செய்கிறார்கள். நூறலியாவோ கண்டியோ பதிலையோ வேலை செய்கிறார்கள். அங்கிருந்து குடும்பங்களை வைத்துவிட்டு கொழும்பில் வந்து தொழில் செய்கிறார்கள். அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களது அது ஒரு அரசியல் தேசிய இனமாக வளர்ச்சி அடைந்து விட்டது. சம்பள பிரச்சனை என்பது தொழிலாளி பிரச்சனை தான். அந்த தொழிலாளி பிரச்சனை வடகிழக்கிலும் இருக்கிறது அல்லவா? காணிகளில் தொழிலாளர்கள் விவசாய காணிகளில் வேலை செய்கிறார்கள். எல்லோரும் காணி சொந்தக்காரர்களா? இல்லையே. காணி அன்றைய வேலை முடிந்தவுடன் பணம் வாங்கிட்டு போகிறார்கள். அல்லது வேறு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. மீன் பிடிக்க படகுகளே போகிறார்கள். எல்லோருக்கும் மீன் படகு சொந்தமா? இல்லையே. அவர்கள் யார் மீனவ தொழிலாளர்கள் அல்லவா? அது தொழிலாளர்கள் எல்லா வகையிலும் இருக்கிறார்கள். அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படித்தான். ஆக அந்த தொழிலாளர்களின் பிரச்சனையை தேசிய இனத்தின் பிரச்சனையாக காட்ட முயற்சிப்பது அல்லது தற்செயலாக திட்டமிட்டோ காட்ட முனைவது என்பது தவறானது நினைக்கின்றேன். அது அப்படித்தான். ஆனால் உங்கள் கேள்விக்கு பதில் என்னவென்றால், ஆமாம், என்னை பொறுத்தவரையிலேயே கிடைக்கும் உரிமைகளை அங்கீகரிக்க உரிமைகளை சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகளை இருப்பவைகளை முழுமையாக உள்வாங்கி அவற்றை நாங்கள் பெற்று நடைமுறையாக்கி கொண்டு எங்களை திடப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கின்றேன். இல்லை, நாங்கள் எதையும் தொடமாட்டோம், நாங்கள் தீர்மானித்திருக்கும் அந்த இறுதி இலக்கை அடைவது வரை எதையும் தொடமாட்டோம் என்று சொன்னால் அது பிழையானது. அதனால் அப்படி சொல்லி தமிழிடம் பாரிய துன்பங்கள் துயரங்களை குறிப்பாக வடகிழக்கிலே அடைந்திருப்பதாக நான் நினைக்கின்றேன். பின்னடைவை துன்பங்களை என்பதை விட பின்னடைவை அரசியல் ரீதியாக பின்னடைவை தந்திருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். அதை யார் மறுக்க முடியாது. இல்லை, இந்த விடயங்கள் குறித்து குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் அதிக கரிசனை கொண்டவராகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் உங்களுக்கு அதே நேரத்தில் வடகிழக்கை சார்ந்து இயங்குகின்ற அரசியல் பிரதிநிதிகளுடன் நல்ல நெருங்கிய நட்பும் பாராட்டுகின்ற ஒருவராக இருக்கிறீர்கள். இந்த விடயங்களை ஏன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இப்படியான ஒரு விடயத்தையாவது முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மீண்டும் எல்லோரும் சேர்ந்து போராடி ஏனைய விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுங்கள். இல்லை, இதை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே பேசி தான் இருக்கின்றோம், பேச்சுவார்த்தை நடத்தி தான் இருக்கின்றோம். அதுக்கான தொடர்பான பிரதிபலன்கள் விளைவுகள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கள் பேச்சுவார்த்தை தொடர்பாக பகிரங்கமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அதன் விளைவுகள் சொன்னது போல் அடுத்த தேர்தலுக்கு பிறகு வரும். அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அது புலப்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் நான் எனது ஆலோசனை சொல்லப்படுமே தவிர முடிவுகளை அவர்கள் எடுக்க வேண்டும். நான் அவர்கள் முடிவுகளை தலையிடுவதில்லை, ஆலோசனைகள் நின்றுபடுகிறேன், அவ்வளவுதான். அதான் நியாயமானது. அதன் உண்மை நட்புக்கு அழகுன்னு நினைக்கிறேன். நான் பலவந்தப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கான சாத்தியங்களை நான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்ல, இப்போ என்னை பொறுத்தவரை மீண்டும் செல்லும் இடங்கள்லாம் சொல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கின்றது. வடகிழக்கிலே இப்படி நாங்கள் சொன்னது போல இறுதி இலக்கு வரும் வரை நாங்கள் எதையும் தொடமாட்டோம் என்று சொல்லும் காரணத்தினாலே அது அந்த தமிழ் மக்களை ஒடுக்கி அடக்கும் இனவாதிகளுக்கு, தமிழ் மக்களை ஒழித்துவிட்டு முழு நாட்டை சிங்கள பௌத்த நாடாக மாற்றம் மாற்றிவிட வேண்டும் என்பவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. பாருங்கள், இப்பொழுது தமிழ் இளைஞர்களை பொறுத்தவரையில் வடகிழக்கிலே இளைஞர் பொறுத்தவரையிலே நாங்கள் தமிழக அபிலாஷை பற்றி பேசுகிறோம். ஆனால் தமிழ் இளைஞர்கள் அபிலாஷை என்னவென்றால் என்று நாட்டை விட்டு போக வேண்டும் நினைக்கிறார்கள். கனடாவுக்கு போவது, ஆஸ்திரேலியாவுக்கு போவது, ஐரோப்பா போவது தான் அவர்களுக்கு பாரிய அபிலாஷையாக இருக்கிறது. கசப்பான உண்மை. இது வடகிழக்கின் தமிழ் தேசிய தலைமைகளின் தோல்வி. உண்மையே தான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். யார் மறுத்து பேசவில்லை. உண்மை தான் அது. யார் மறுக்க முடியாது. மறுத்தால் திருப்பி பதில் சொல்வேனே நான். மறுக்க முடிய உண்மை தோல்வி. அது காரணம். அவர்கள் தோல்வியடைந்த காரணத்தினாலே தான் எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இளைய தலைமுறை வெளியே செல்கிறது. எதிர்கால தேர்தல்களில் கூட இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்களோ தெரியாது. வாக்களிப்பு குறைவாக இருக்கலாம், சாத்தியம் இருக்கிறது. அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைய வேலை செய்ய வேண்டும், தெளிப்பட வேண்டும். அதே நேரத்தில் பழைய தலைமுறையினர் பலர் அவர்கள் சமூகத்துக்கு ஆட்டக்கூடிய பணிகளை கணிசமாக ஆட்டி விட்டார்கள்.
ஆற்றிவிட்டு உடல் ரீதியாக ஓய்வடையும் நிலையில் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி இளைஞர்கள் இடம் கொடுக்க வேண்டும். அங்கே அப்படி போக்கை காணாமே. இவர் எல்லோருமே மீண்டும் மீண்டும் தங்களுக்கு பாராளுமன்றத்திலே ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் என்று தானே பழைய தலைமுறையும் உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றது, பிடிவாதப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படியே இருக்கும்போது இளைஞர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கப் போகிறது? நான் நான் இளைஞர் என்று சொல்லும் பொழுது வயதிலே 20 வயது 30 வயது 40 வயது வயது குறைந்த காரணத்தினாலே மாத்திரம் அதை ஒன்றையே தகுதியாக வைத்துக்கொண்டு தலைமைக்கு ஆசைப்படக்கூடாது, அதை சொல்லிவிட வேண்டும். அப்படி அல்ல, அது பிழை. சிலர் என்னவென்றால் இளைய தலைமுறைக்கு இடம் வேண்டும் சொல்வார்கள். சரி, அதுக்கான தகமை என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. தகமை அரசியல் தலைவராக தகமை என்ன வேண்டும்? நேர்மை இருக்க வேண்டும், துணிச்சல் இருக்க வேண்டும், 24 மணி நேரம் சொல்லிப்படக்கூடிய அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், நேர்மை, துணிச்சல், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், தூரப்பார்வை இருக்க வேண்டும். தெளிவான இங்கே நாங்கள் ஆரம்பித்த இடம் என்ன இருக்கும் இது இங்கே செல்ல வேண்டும் என்று தூரப்பார்வை இருக்க வேண்டும். அடுத்து மொழிவன்மை இருக்க வேண்டும், வல்லமை இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் 2 மொழியாக பேச வேண்டும். அடுத்து இந்த புதிய காலகட்டத்திலே நீங்கள் சமூக ஊடகங்கள் இருக்கின்றன, எலக்ட்ரானிக் ஊடகங்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் பற்றி அறிவு இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் எனது கையிலே இந்த கைபேசி கொண்டு செல்வேன் என்று சொல்கின்றேன் என்றால் உலகத்தை எடுத்து செல்கிறேன் அர்த்தம். இது உலகம் இங்கே இருக்கிறது. உலகத்தை எந்த நாடுடன் தொடர்பு கொள்ள முடியும்? எனக்கு நேரடியாக எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? இருக்கிறது. வெறுமனே தொலைபேசி அழைப்பு அல்ல, அதுக்கு அப்பா அப்படி தெரியும் சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. அதை சமூக பயன்படுத்துவது, மின்னஞ்சலி அனுப்புவது, பெறுவது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ சமூக ஊடகங்களிலே ட்விட்டர் இருக்கின்றது, ஃபேஸ்புக் இருக்கின்றது, இன்ஸ்டாகிராம் இருக்கின்றது, டிக்டாக் இருக்கின்றது, எல்லாத்திலும் இருக்கிறேன். அப்படி இருக்க வேண்டும். அப்போ அப்படியெல்லாம் தங்கள் தகவல் வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே நானும் இளைஞன், வயதிலே இளைஞன், ஆகவே எனக்கு இடம் தாருங்கள், நீ இடத்தை காலி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி அல்ல. என்னை பொறுத்த நானும் இளைஞன் தான். இன்று இருக்கும் பல இளைஞர்களை விட, வயதில் இளைஞர்களை விட நான் இளைஞனாக இருக்கிறேன். எனக்கு தெரியும். அது வயது என்பது என்னை பொறுத்தவரையிலே ஒரு இலக்கம் தான். வயது என்பது இலக்கம், வாழ்க்கை என்பது இயக்கம். லைஃப் இஸ் மோஷன், ஏஜ் இஸ் நம்பர். அது உண்மை நினைக்கிறேன். அது அந்த எண்ணப்பாடு இருக்கும் வரைக்கும் நான் அரசியலில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். ஆனால் நான் வெகு நீண்ட நாட்களாக நெடுங்காலமாக இன்னும் பல நெடுங்காலத்துக்கு அரசியல் இருக்கும் எண்ணப்பாடு எனக்கு கிடையாது. ஏனென்றால் எனது அரசியலிலே வாழ்விலே இன்னொரு அத்தியாயம் எனக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று தேவைப்பட இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் விட்டு ஒதுங்க வேண்டிய காலம் வருவதாக நினைக்கிறேன். அதுக்கு முன்னாலே தான் சொன்னது போல இந்த புதிய எம்பிக்களை எல்லாம் புதிய மாவட்டங்களை ஏற்படுத்திவிட்டு ஒரு 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 வரலாற்றை ஏற்படுத்திவிட்டு செல்ல வேண்டும் நினைக்கிறேன். அதே வேளையிலே வடகிழக்கில் வாழக்கூடிய ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு, என் உடன்பிறவா சகோதரர்களுக்கு, வடகிழக்கின் மீது வாழ்ந்து கூடிய ஈழத்தமிழர்கள் மீது என்னை விட அதிகமாக தெற்கிலிருந்து அக்கறைப்படும் ஒரு அரசியல்வாதி நான் காணவில்லை. நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், உண்மை அதுதான். அந்த மக்கள் பட துன்பம், துயரம், கஷ்டம் பண்ணி நன்றாக விளங்குகின்றது. போரில்லா சொல்லா துன்பங்கள் அனுபவித்தார்கள் அவர்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைத்திட வேண்டும், நீதி நிலைப்பட்டுவிட வேண்டும் என்ற நினைப்பாடு இவரையும் விட அங்கே மக்கள் வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் வந்திருக்கும் பலரை விட எனக்கு இருப்பதாக நம்புகிறேன். நான் இறுதியாக நாங்கள் இன்னும் ஒரு கேள்வியை கேட்டு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக அதாவது ராவ் ஹக்கீம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இப்பொழுது அதாவது பாலிதர் அங்கே பண்டாரனுடைய கருத்துக்கு பிறகு அவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக எதிரணியில் இருக்கின்றவர்களை விலை பேசுவதற்கு அல்லது அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக ரணில் செய்கின்ற சூழ்ச்சியாக தான் இதை பார்க்கின்றேன் என்கிற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம். இனி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி ஒரு விடயம் நடைபெறுகின்றது என்பதை அவர் சொல்லியிருந்தார். அதாவது பேரம் பேசல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஒரு விடயத்தில் பார்க்கின்ற வேளையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஒரு அரசாங்கம் அமையப்பெறுமாக இருந்தால் உங்களுடைய கூட்டணி, அதே நேரம் மனோ கணேசன் என்ன செய்யும்? இல்லை, ரணில் விக்ரமசிங்க தான் நாடு ஜனாதிபதியாகி ஒரு அரசாங்கத்தை அமைப்பாரையானால் அந்த அரசாங்கத்தில் நாங்கள் எங்களது நிபந்தனைகளுடன் உடன்படுவோம். அடுத்து வரும் அரசாங்கத்தில் நாங்கள் இருப்போம். எங்களை பொறுத்தவரையிலே எதிரணியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற கடப்பாடு தேவைப்பாடு கிடையாது எங்களுக்கு. எங்கள் மக்களுக்கு உழைக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்கு. ஆகவே நான் தெளிவாக சொல்வது என்னவென்றால், அடுத்து இன்னும் சில மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஒருவேளை நாளை மறுநாள் சில தீர்வுகள் எடுக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தல் வரலாம். எது வந்தாலும் கூட, ஜனாதிபதி தேர்தல் நடந்தாலும் கூட, ஜனாதிபதி இவர் வெற்றி பெற்றாலும் உடனடியாக பாராளுமன்றத்தை கலைத்து விடுவார்கள். ஆக பாராளுமன்றத்தில் இல்லை, இன்றைய பாராளுமன்ற ஆயுசு இந்த வருடத்தில் முடிய போகிறது. அப்போ அடுத்த ஜனவரியிலிருந்து புதிய அரசாங்கம் வரப்போகிறது. ஆகவே
புதிதாக வரும் எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் கூட அந்த அரசாங்கம் தமிழ் கூட்டணி இருக்கும், அங்கே வைக்கும். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இருப்போம். நான் அமைச்சராக இருப்பேன். பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வந்தாலும் இல்லை, பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கு வாய்ப்பில்லை. அது பேசி தேவையில்லை. அதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி அல்ல. ஒன்று அனுரகுமாராக இருப்பார், ஒன்று ரணில் விக்ரமசிங்கே இருப்பார், நிச்சயமாக எங்களோடு சஜித் இருப்பார். அவ்வளவு நினைக்கிறோம். ஆகவே சஜித்துடன் சேர்ந்து தான் நாங்கள் அரசாங்கம் அமைக்க விரும்புகிறோம். ஒருவேளை அது தவறி போய் மக்கள் மாற்று சிந்தனையுடன் வாக்களிப்பார்களே ஆனால் வேறு இவர் வந்தாலும் கூட அங்கே இருக்கலாம். அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. அப்படியே சொல்ல வேண்டும். ஆகவே இதனால் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள். ஏன்னா எங்கள் மக்களுக்கு உழைக்க வேண்டும். நான் நாட்டு ஜனாதிபதி அல்லவே, பிரதமர் அல்லவே. ஜனாதிபதி ஆவதுக்கு பிரதமர் ஆவதுக்கு முழுமையாக ஒரு தகமை எனக்கு இருப்பதை நம்புகிறேன். எனக்கு இருக்கிறது. ஆனால் எனக்கு இடரீதியாக பார்க்கும் காரணத்தினாலே அப்படியான வாய்ப்புகள் எனக்கு கிடைப்பதில்லை. ஆகவே அமைச்சராக தான் ஆக முடியும். எங்கள் மக்கள் உழைக்க முடியும். அதனாலே தானே. ஆகவே தெளிவாக இருக்கிறேன். அடுத்த அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பீர்கள், அமைச்சராகவும் இருப்பீர்கள். நிச்சயமாக எங்கள் கட்சி அங்கம் வைக்கும். நான் மட்டுமல்ல, கட்சியில் பலர் அங்கு அமைச்சர்களாக இருப்பார்கள், அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதிகாரங்கள் அந்தஸ்து அனைத்துமே எங்களை நம்பியிருக்கும் மக்களுக்காக பயன்படுத்தப்படும், முழுமையாக பயன்படுத்தப்படும். நல்ல விடயம். இந்த விடயத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். நாங்களும் வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அடுத்த அரசாங்கத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த அழைத்ததுமே நிகழ்ச்சிக்கு வந்து பல கருத்துக்களை தெரிவித்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவே கொண்டு வருகிறோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு அதே நேரம் மலையகம் சார்ந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பேசப்பட்டிருந்தது. தேசிய அரசியலில் வருகின்ற தேர்தல்கள் எப்படி இடம்பெறப் போகிறது என்பது குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம். எனவே இந்த விடயங்களோடு நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டன். வணக்கம் நேயர்களே.